மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில்? கிரகங்களின் நிலையை பொறுத்து, உங்களின் ராசி அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு 5 வருட இடைவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும், அதன்படி உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ட்டு விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஜாதகத்தை பற்றியும் இதுவரை யாரும் சொல்லாத பல அதிர்ச்சியான சில ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு 5 வருட இடைவெளியில் என்ன நடக்கும், எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். 5லிருந்து 10 வயதுக்குள்ளார மற்ற குழந்தைகளை விட நீங்கள் ரொம்பவே சுட்டித்தனமாகவும் துருதுருப்பாகவும் இருந்திருப்பீங்க, சுறுசுறுப்பாக கூட இருந்திருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் உங்களை மெச்சும்படி பேசினாலும் சில சமயங்களில் என்னடா இது இப்போவே இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மிகச்சிறந்த கல்வி ரீதியாக ஒரு நல்ல பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அந்த சிறு வயதிலேயே இருக்கின்றது. எதிலும் முதன்மையாக வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அப்போவே இருக்கும். 5லிருந்து 10 வயதுக்குள்ளாரவே உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயம் இருக்கும். இதுநாள் வரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதில் பிறக்கும். எதிரிகளாக துரோகிகளாக இருந்த நண்பர்கள் கூட நல்லவர்களாக மாறி உங்களை தேடி வருவாங்க. நஷ்டம் அடைந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நஷ்டத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். சுபகாரியங்களும் நிச்சயம் உங்களுக்கு நடந்தேறும். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வராது. இது பொதுவான உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதுல சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக அந்த 10லிருந்து 15 வயது காலகட்டம் கல்வி ரீதியாக மிக பெரும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் என்பதை மறுத்துவிட முடியாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வி ரீதியாக நல்ல பலன்கள், நல்ல யோகங்கள் அடித்தாலும் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதுல விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுநாள் வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ உயர்வோ கிடைத்திருக்காது. மாடு மாதிரி உழைத்தாலும் அதற்கான பலன் கடுகளவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இனி வரும் காலகட்டங்கள் நீங்கள் லேசாக வேலை செய்தாலே போதும், அதில் நிறைய லாபத்தை பார்க்க முடியும். சின்ன சின்ன வேலையை செய்துட்டு பெரிய பாராட்டை தட்டி கொண்டு செல்ல போகிறீங்க அப்படின்றத கூட சொல்லலாம். இதுவரைக்கும் வேலையே இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதையும் சொல்ல வேண்டும். 15லிருந்து 20 வயது காலகட்டம் எப்படி இருக்கும்னா, நீங்களே எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய கல்வியின் முடிவு இருக்கப் போகின்றது. கல்வி ரீதியாக உங்களுடைய பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இந்த காலகட்டங்களில் வேலைக்கு செல்லலாமா, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும். அதைவிட குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக வந்து செல்லும். இது உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா குடும்ப பொறுப்பை தோளில் சுமக்கக்கூடிய காலகட்டமாக மாறி இருக்கும் இந்த 15லிருந்து 20 வயது காலகட்டத்தின் இறுதியில். குறிப்பாக விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்தினுடைய முதல் 4 மாதமும் வாழ்க்கை சிறப்பாக அமையும்.
புதிய தொழில் தொடங்கவும் அந்த காலகட்டம் அமோகமாக இருக்கும். வியாபாரத்தில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையக்கூடிய காலமாகவும் அது இருக்கும். இது நாள் வரைக்கும் பதவி உயர்வே இல்லாமல், சம்பள உயர்வே இல்லாமல், ஒரே வேலையில் இருந்து கஷ்டப்பட்டவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே ஆண்டின் இறுதியில் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய ஒரு கட்டத்தில் நிச்சயம் சரியாகிடும். அதாவது 33 வயதுக்கு பிறகு இதெல்லாம் சரியாகும். நீண்ட நாள் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வீங்க. நிறைய புது முயற்சிகளை எடுப்பீங்க. அடுத்ததாக அந்த 20லிருந்து 25 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா, தொழில் செய்யலாமா, வேலைக்கு போகலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். ஒருவருக்கு இந்த நேரத்தில் வேலைக்கு போனால் தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னொருத்தருக்கு தொழில் தொடங்கினா, வியாபாரம் தொடங்கினா சிறப்பாக இருக்கும், முன்னேற்றம் காண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய முடிவை சரியாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த 20லிருந்து 25 வயது காலகட்டம் இன்னொரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும். அதுதான் திருமண வாழ்க்கை. குறிப்பாக விருச்சிகம் ராசியில் பிறந்த 100ல் 95% பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படின்றது நடக்காதுன்னே சொல்லலாம். 5% பேருக்கு திருமணம் நிச்சயம் நடந்தேறி இருக்கும். அந்த 5% பேரில் 3% பேர் சிறப்பாக வாழ்ந்தாலும் 2% பேர் நிச்சயம் பல பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக இருப்பீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் பிரச்சனை, வாழ்க்கை துணையின் உறவுகளால் பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் உங்களுக்கே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பண வரவில் மந்தமான ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வந்து சென்று உங்களுக்கு மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் பண வரவு அப்படின்றது குறைவாகத்தான் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 25லிருந்து 30 வயது காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா, ஒரு பக்கம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை பற்றிய யோசனை, இன்னொரு பக்கம் திருமண தடை, இன்னொரு பக்கம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி அது ஒரு யோசனை, இன்னொரு பக்கம் திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளைகளை வளர்ப்பது பற்றிய யோசனை, வேலையில் யோசனை, குடும்ப உறவுகளை ஒன்றாக வைத்திருப்பதில் யோசனை, இப்படி பல பிரச்சனைகளில் உங்களுடைய யோசனைகள் சென்று கொண்டே இருக்கும். அதாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். இது அனைத்திற்கும் ஒரே தீர்வு தெய்வ வழிபாடும் உங்களுடைய திறமையான நடவடிக்கையும் தான். இதிலிருந்து விடுபட்டு வர ஒரே வழி, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தையே மாற்றும். 25லிருந்து 30 வயதுக்குள்ளார உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. பிள்ளைகளால் ஒரு சிலர் பேரும் புகழையும் இந்த காலகட்டத்திலேயே அடைவீங்க. இன்னொரு சிலர் தடை தாமதத்தால் திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான தோஷம் நடக்கின்றது, அதற்கு ஏற்ற பூஜைகள் பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் நிச்சயம் செய்யலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த காலகட்டத்தில் இருக்க போவது பிள்ளைகளால் பிரச்சனை, இன்னொன்று குடும்ப உறவுகளால் பிரச்சனை, மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் நண்பர்களால் பிரச்சனை. இது மூன்றும் நடப்பதற்கு இந்த காலகட்டத்தில்
வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இந்த விஷயத்தில் பார்த்து செயல்படுவது அவசியமானதாகவே இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30லிருந்து 35 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. அதே நேரத்தில் அழிவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். என்ன காரணம்னா, அனைவருமே தொழில் பண்ணுறாங்க, அனைவருமே வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லோருமே முன்னேறுவது கிடையாது, லாபம் பார்ப்பது கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தொழில் செய்தால் முன்னேறலாம், எந்த வியாபாரம் செய்தால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்றத உன்னிப்பாக கவனித்து ஈடுபட்டால் மட்டுமே லாபத்தை பெற முடியும். எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்று தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைவீங்க அல்லது நஷ்டத்தை சந்திப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய திறமையான வியூகத்தால் மட்டுமே அமையும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். ஆகையால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் என்றே சொல்ல வேண்டும். மற்றபடி பண வரவு, பொருளாதார நிலை அப்படின்றது ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். திருமண வாழ்க்கை, குடும்பத்தினுடைய நிலை சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக 35லிருந்து 40 வயது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இதுவரை ஆன்மீக சுற்றுலா செல்லலாம், இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்த உங்களுக்கு நடைபெறாமலேயே இருந்திருக்கும் இதெல்லாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும். குறிப்பாக பெரிய அளவில் நீங்கள் உழைப்பை செலுத்த வேண்டியது இல்லை என்றே சொல்லணும். உங்களுடைய அனுபவ அறிவால், திறமையால் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய காலகட்டம்னு கூட இதை சொல்லலாம். உங்களுக்கு மிக பெரும் வாய்ப்பு ஆண்டின் நடுப்பகுதியில், குறிப்பாக ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் உங்களை தேடி வரும். அந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினா இந்த 35லிருந்து 40 வயதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கை 5 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் லாபத்தை பார்க்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 40லிருந்து 45 வயது காலகட்டம். இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றமான காலகட்டம்னு தான் சொல்லணும். எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொடங்கக்கூடிய தொழில் தொடங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. பிள்ளைகளால் பேரும் புகழும் அடைந்து பிள்ளைகள் மூலமாக நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அவங்களுடைய திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திட்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்றம் அப்படின்றது குறிப்பாக 43 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளார 2 வருடங்களில் பெருமளவு ஏற்றம் ஏற்பட, அதிர்ஷ்டம் அடிக்க, முன்னேற்றம் உண்டாக இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைந்தே தீரும் அப்படின்ட்டும் உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக அந்த 45லிருந்து 50 வயது காலகட்டம் கிரக நிலைகளை பொறுத்து ஏற்றம் இறக்கம் என்பது அமைந்திட்டும். குறிப்பாக விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்றம் அதிகம் என்றாலும் ஒரு சிலருக்கு இரக்கம் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அந்த இரக்கமான காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒன்று, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் பேச்சை கேட்டு நல்லது எது கெட்டது என்று பார்த்து அதை எடுத்துக்கொள்வது. இன்னொன்று, நண்பர்களின் பேச்சை கேட்காமல் இருப்பது. இன்னொன்று, உறவினர்களின் பேச்சை கேட்காமல் இருப்பது. இந்த 3 விஷயங்களை சரியாக கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லலாம். அடுத்ததாக 50லிருந்து 55 வயது காலகட்டம் எல்லாம் முடிந்து ஓரளவிற்கு, அதாவது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இதெல்லாம் முடிந்து ஓரளவுக்கு பணத்தை சேமித்து வைத்து அதன் மூலமாக லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து உங்களை
மிக பெரும் அளவில் பாடாய்படுத்தும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக 55லிருந்து 60 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இனி என்ன இருக்குது அப்படின்ட்டு ஓரமாக உட்காரலாமா அல்லது உழைத்து கொண்டே இருக்கலாமா, பிள்ளைகளுக்காக பாடுபடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உங்களுக்கு வந்து செல்லும். அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தும் உங்களுடைய மன வலிமையை பொறுத்தும் நீங்களே முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. 60லிருந்து 65 வயது காலகட்டம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். 65லிருந்து 70, 70லிருந்து 75 அதற்கு மேல் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்டாலும் பண வரவில் உங்களுக்கு பெருசாக குறைவு இருக்காது. 3 வேளை சாப்பாட்டிற்கு குறைவில்லாமல் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாலேயோ குடும்ப உறுப்பினர்களாலேயோ கிடைத்து கொண்டே இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் நிச்சயம் செல்லும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எந்தெந்த காலகட்டங்களில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள், எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டால் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடும் இன்றியமையாததாக இருக்கின்றது. இதை செய்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை சுகபோகங்களோட சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சகம் ராசியில் பிறந்த அனைவரும் எப்போ என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.